எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சூப்பர் குயிக்காக ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேடுறீங்களா? அப்போ வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்ஸை எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்ஸில் செய்யறது ரொம்ப முக்கியம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மஷ்ரூம்ஸை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு மஷ்ரூம்ஸை 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் பொடுசா நறுக்கின 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பூண்டை 1 நிமிஷம் வதக்குங்க. பூண்டு நல்ல வாசனையாக ரோஸ்ட் ஆனதும் பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேருங்க. இது கூட பொடுசா நறுக்கின ஒரு சின்ன குடமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேமை மீடியம் ஹையில் வச்சு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போது குடமிளகாய் நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதும் நறுக்கின மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். ஸ்டோவ் ஹை ஃப்ளேமில் வச்சு மஷ்ரூம்ஸை ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். மஷ்ரூம்ஸ் வச்சு நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பும் மிளகுத்தூளும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. மஷ்ரூம்ஸ் நிறைய தண்ணி விடும், அதுலேயே குக் ஆகிடும். ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யும்போது தண்ணியெல்லாம் வற்றி மஷ்ரூம்ஸ் நல்ல சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் இங்கே பாஸ்மதி அரிசியை வேக வச்சு வச்சுருக்கேன். அரிசி பாருங்கள், இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும். இது ரொம்ப சூடாக இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. சாதம் உடையாமல் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் அனியன்ஸை பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம நிறைய மஷ்ரூம்ஸ் ரெசிபி செஞ்சுருக்கோம். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எந்த சைட் டிஷ் வேணும்னாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பூண்டு ஃப்ளேவர்ஸோட இந்த மஷ்ரூம்ஸ் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக ஃப்ரைட் ரைஸ் அருமையாக இருக்குது. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு HomeCookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.